இந்த பொண்ணு கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வேலைக்கு வந்திருப்பா. இந்த வீட்ல இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த பொண்ணை நல்லா தான் பாத்துப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போன நேரம் பார்த்து அந்த வீட்ல இருக்கிற பாட்டி இந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்ல எல்லாருமே நல்ல சாப்பாடு சாப்பிடும் போது இந்த பொண்ணுக்கு மட்டும் பழைய சோறை கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு சிக்கனை கொடுத்தா வேலைக்காரிக்குனா எதுக்கு சிக்கன்னு வீட்ல வளர்க்குற நாய்க்கு போட்டுறாங்க. வீடு ரொம்ப குப்பையா இருக்கேன்னு இந்த பொண்ணு பெருக்கி தள்ளிட்டு இருக்கும் போது அந்த வீட்ல இருக்கிற ஒரு குட்டி பையன் வேணுக்குனே கையில வச்சிருக்கிற பேப்பரனா கிழிச்சு கீழே தூக்கி போட்டு அந்த பாட்டியை கூப்பிட்டு இவ ஒழுங்காவே கிளீன் பண்ணல பாட்டின்னு சொல்றான். இதனால இந்த பாட்டியும் அந்த பொண்ண பயங்கரமா கத்துறாங்க. ஒரு நாள் இந்த பொண்ணோட ஊர்ல இருந்து இந்த பொண்ணை பாக்கலாமேன்னு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு அவங்க கிட்ட பேசலாமேன்னு போனா அதுக்குள்ள இந்த பாட்டி அவங்க கிட்ட பேச விடாம இந்த பொண்ணுக்கு வேலை சொல்லி வெளியில அனுப்பிடுறாங்க. இந்த குட்டி பொண்ணும் அந்த மளிகை கடைக்கார கிட்ட சொல்லி எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, எங்க அம்மா ஊர்ல இருக்காங்க, அவங்களுக்கு லெட்டர் போட்டு என்ன கூட்டிட்டு போ சொல்லுங்கன்னு பயங்கரமா அழுகுறா. லெட்டர் போடலாமேன்னு பார்த்தா இந்த பொண்ணுக்கு சரியான அட்ரஸும் தெரியல. அதுக்கப்புறம் அந்த வீட்ல இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் வெளியூர் கிளம்பிடுறாங்க. வரதுக்கு ஒரு வாரம் ஆகுமா. இதனால இந்த பாட்டியும் இந்த சின்ன பொண்ணை போட்டு பயங்கரமா குடும்பப்படுத்தினால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு நைட்டோட நைட்டா ஓடி போயிடுறா. போற வழியில ஒரு நார்த் இந்தியன்கார பார்த்து அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அவர்கிட்ட ஹெல்ப் கேக்குறா. அவர் இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கிட்டே விட்டுறாரு. இந்த பொண்ணு சொந்த ஊருக்கு வந்தாச்சேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த பொண்ணு சொந்த ஊருக்குனா போல இவ்வளவு நேரமா தூங்கிட்டு கனவுதான் கண்டுட்டு இருந்தான்னு. ஆனா நிஜமா என்ன நடந்திருக்கும்னா இந்த பொண்ணை ஊருக்கு கூட்டிட்டு போய் விட்டுறேன்னு சொன்னவரு இந்த பொண்ணை வேற ஒரு ஆள் கிட்ட விலை பேசி வித்துருவாரு. அது கூட தெரியாம இந்த பொண்ணு ட்ரெயின்ல உட்காந்து போவா.